இருக்கக்கூடிய பத்திரிகை ஆசிரியர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வருகிற ஜூன் 15, 16 தேதியில் வந்து கிராண்ட்ஃபாதர் டிஆர் மகாலிங்கம் அவர்களுடைய 100ஆண்டு விழா இந்த இல்லத்தில் வச்சு ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பல முக்கிய சினிமா நட்சத்திரங்கள் நான் வந்து டிஆர் மகாலிங்கம், சினிமாக்டர் டிஆர் மகாலிங்கம் மகன் சுகுமாரனுடைய பையன் ராஜேஷ் மகாலிங்கம். ஸோ நான் தான் இந்த விழாவை நான் ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய இன்ட்ரடக்ஷன் வேறு எதுவும் இல்லை. அது வந்து அந்த விழாவில் வந்து பல முக்கிய சினிமா நட்சத்திரங்கள், பல அரசியல் பிரமுகர்கள், முக்கிய விஐபிகள் எல்லாரும் கதை வந்து காலையில் கணபதி ஹோமம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு நாதசுர மங்கள இசையில் ஸ்டார்ட் பண்ணி நாதசுர கச்சேரி, அதோட நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் அவருடைய டீம் வந்து சாருகேசின்னு சொல்லி ஒரு மியூசிஷியனை பற்றி ஒரு ஸ்கிரிப்டு, அது தாத்தாவுடைய நினைவாக அவருடைய நினைவு கலையரங்கம் இங்கே வந்து தெங்கரையில் இருக்குது. அந்த கலையரங்கத்தில் வச்சு அந்த விழா ஏற்பாடுகளை நான் பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்கி ஈவினிங் வந்து சாருகேசிங்கிற நாடகம் அவர் ஒய்ஜி மகேந்திரன் சார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ப்ளஸ் அவருடைய ஆர்டிஸ்ட்டு, கோ ஆர்டிஸ்ட் எல்லோரும் வராங்க. 16ஆம் தேதி காலையில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து அவருடைய 100வது பிறந்தநாள் வந்து அன்றைக்கி தான், ஜூன் 16, 20, 24 அன்றைய தினம் வந்து காலையில் வந்து பிரபல பாடகி கானக்குயில் கலைமாமணி சுசிலாம்மா அவர்கள் வந்து குத்துவிளக்கு ஏற்றி அவருடைய பிறந்தநாள் விழாவை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதனை தொடர்ந்து வந்து வளையப்பட்டி தமிழ் உலக சக்கரவர்த்தி வளையப்பட்டி ஏஆர் சுப்பிரமணியம் அவர்களுடைய நாதசுர கச்சேரி வந்து இங்கே ஏற்பாடு செய்திருக்கு. அதனை தொடர்ந்து அதுக்கப்புறம் அன்றைக்கி அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே வந்து மண்டபத்தில் இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கேன். மக்கள் ரசிகர்கள் அனைவருக்கும் மாலை ஒரு 7 மணி அளவில் வந்து அவருடைய கலையரங்கில் வந்து டிஆர்எம் சென்னை கிளாசிக் ஆர்கெஸ்ட்ரா, அதாவது நான் ஆர்கெஸ்ட்ரா, டிஆர்எம் சென்னை கிளாசிக் ஆர்கெஸ்ட்ரான்னு ஒரு பெரிய ட்ரூப் ஒன்று நடத்திட்டுருக்கேன். அந்த ப்ரோக்ராம் ப்ளஸ் வந்து அதில் வந்து பாடகர்கள் சீர்காழி சிவச்சிதம்பரம், டிஎல் சங்கர் ராஜா, ஏஎம் ராஜா சன் அவர் சந்திரசேகர் மற்றும் எல்லோரும், அதாவது கலைவாணன் சார், அத்தனை பேரும் அதில் கலந்துக்க இருக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமில் வந்து தாத்தாவுடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு வந்து இந்த வீட்டு வாசலில், அவருடைய இல்லத்துலேயே அவருடைய வீட்டு வாசலில் ஒரு ஸ்டாச்சு ஒன்று ஓப்பனிங் வச்சுருக்கேன். அந்த ஸ்டாச்சு ஓப்பனிங் வந்து அவர் ஹைகோர்ட் சீனியர் லாயர் டிகே கோபாலன் அவர் மற்றும் ஒரு நாசர் சார், தமிழ்நாடு தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் வராரு. அவரோட தலைமையில் சிவச்சிதம்பரம் அண்ணா, அப்புறம் வந்து பூச்சி முருகன் சார், அப்புறம் நடிகர் ராஜேஷ், அப்புறம் கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசனுடைய பையன் வந்து அவர் அண்ணாதுரை கண்ணதாசன், காந்தி கண்ணதாசன், அவங்கெல்லாம் வராங்க, கலந்துக்க இருக்கிறாங்க. சிலையை வந்து அவருடைய தத்தோ ராதா ரவி அண்ணன் அவர்கள் சிலையை திறந்து வைக்கிறாரு. அன்றைக்கி சுமார் 10-11 மணி அளவில். நான் பண்ணலை. ஆமாம், அது பண்ணலாம். இது 1 by 1 இந்த 100ஆண்டு விழாக்கு அப்புறம் ஒரு 1 by 1 நம்ம ஏற்பாடு பண்ணலாம். கிடையாதுங்க, எங்கேயுமே கிடையாது, எங்கேயும் கிடையாது. நான் தான் முதல்ல இங்கே சிலை வைக்கிறேன். இங்கே வெளியிலே தான் அந்த பஸ்ட்டு வைக்கிறேன். அன்றைக்கி மார்னிங் 10:30 ஓப்பன். ஆமாம், இந்த வீட்டில் இங்கே தான் வைக்கிறேன். இல்லைங்க, அவர் ஸ்டாலின் அவருக்கு முதலமைச்சருக்கு நான் கடிதத்தில் வந்து இந்த மாதிரி சோழம் வந்தான்ல, அவருக்கு ஒரு பப்ளிக் இடத்துல வந்து ஒரு இடத்தை ஒதுக்கி
ஒரு சிலை ஒன்று உண்டாக்கி, அவருக்கு ஃபுல் ஸ்டாச்சு ஒன்று உண்டாக்கி, அதை வந்து முதலமைச்சரே வந்து, ஏன்னா டாக்டர் கலைஞர் ஐயா வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. கலைஞர் ஐயாவும் தாத்தாவும் ரொம்ப நெருக்கமானவர்கள். எம்ஜிஆர் அதை ரொம்ப நெருக்கம். எல்லாருமே எம்ஜிஆர் சார், கலைஞர் ஐயா அவர்கள், சிவாஜி சார், எல்லாருமே வந்திருந்த வீடு இந்த வீடு, வந்து தங்கியிருந்த வீடு. இன்ஃபேக்ட் ஜெயலலிதா அம்மா வந்து இந்த ரூமில் தான் தங்கியிருந்தாங்க, பட்டிக்காடாப்பட்டினமா ஷூட்டிங்க்கு. ஸோ அந்த மாதிரி வந்திருந்த வீடு. அப்போது நான் லெட்டரில் கொடுத்துருக்கேன் அவருக்கு, இந்த மாதிரி வந்து பப்ளிக் பிளேஸில் ஒரு இடம் வந்து கவர்மெண்ட்டில் இது பண்ணி அவருக்கு ஃபுல் ஸ்டாச்சு ஒன்று ஓப்பன் பண்ணி முதலமைச்சரே வந்து இதை திறந்து வைக்கணும்னு எங்கள் குடும்பத்தின் சார்பாக வந்து நான் என் மனைவி என்னுடைய பசங்க 2 பேரும் போய் டைரெக்டாக இன்வைட் பண்ணுற அந்த லெட்டரில் வந்து அதை நான் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்தார் சரி சார் அவர். செய்திகளை உடனுக்குடன் லீடர் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் லைக் மற்றும் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.